உங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்ல அறிவு இல்லாத மாதிரி நடிக்கிறீங்களா? எனக்கு புரியல. ஏன் இப்படி பண்றீங்க? ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு தாய் ஒரு குழந்தை எப்படி பெற்றெடுக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு வழிதான் ஒரு படம் எடுக்கிறது. அதே எழுதி அந்த கேரக்டருக்கு இவங்க தான் செட் ஆவாங்கன்னு சொல்லி அவங்கள ஓகே பண்ண வச்சு, அதுக்கப்புறம் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி லொகேஷன் பார்த்து ஒரு 10 ப்ரொடியூசர் பார்த்து இவங்க நல்லா இல்லை அவங்க நல்லான்னு சொல்லி யாராச்சும் ஒரு கதையை ஓகே பண்ணி ஒரு படம் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே ஒரு டேரக்டரா இருக்கட்டும், ஒர்க் பண்ற டீமா இருக்கட்டும், லட்சக்கணக்கான பேர் ஒர்க் பண்ற ஒரு படத்தை அசால்ட்டா ஒரு லிங்க் மூலியமா ஒரு 100 பேருக்கு 50 பேருக்கு லட்சம் பேருக்குன்னு ஷேர் பண்ணிட்டு யாருக்கு நல்லா இல்லைன்னு நீங்க டிசைட் பண்றீங்கல்ல, இதெல்லாம் உங்களுக்கு கேவலமா தெரியலையா? இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இது ஒரு தனிநபர் சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது. எவ்வளவு பேரோட உழைப்பு இருக்கு தெரியுமா? இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கலாம், எதுவா வேணாலும். ஆனா இது நீங்க தப்பு, உங்களுக்கு அந்த லிங்க் வருதுன்னா அதை நீங்க டெலீட் பண்ணுங்க. இது யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. இப்ப இந்த லிங்க் வந்துருச்சுன்றதுக்காண்டி இந்த படம் ஓடாம போயிருந்து நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த லிங்க் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு ஓடி இருக்குமோ அதுக்கு மேல கூட இந்த படம் ஓட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம தலைவரோட கடைசி படம். இந்த படத்தை நம்ம எல்லாரும் தியேட்டர்ல போய் தான் பார்க்கணும். சில பேர் இந்த படத்தை கட் பண்ணி ஸ்டோரி ரீல்ஸ் இதெல்லாம் போடுறாங்க. தயவு செஞ்சு இதை தப்ப நிப்பாட்டுங்க. நம்ம நினைச்சா எது வேணாலும் செய்யலாம். இத நம்மளால ஒழிக்க முடியும். ஒரு ஜனநாயகம் அப்படிங்கிறது ஒரு நபரோட சம்பந்தப்பட்டது இல்லை அப்படிங்கறத திருப்பி நான் சொல்றேன். அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி இதை பார்த்ததுக்கு அப்புறமாச்சும் தயவு செஞ்சு உங்க போன்லயோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ நீங்க அனுப்பிச்சிருந்தீங்கன்னா அதை டெலிட் பண்ணுங்க. ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்கு நமக்கும் பொறுப்பு இருக்கு. அதை புரிஞ்சுக்கோங்க. அப்படியே மறக்காம இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.